உங்ககிட்ட பிளாக் கலர்ல ஏதாவது கார் இருக்கா என்று நித்யா கேட்டாள். அதை கேட்டவுடன் வாய்விட்டு சிரித்த ரோஹித், என்கிட்ட இருக்கிற எல்லா பிராண்ட் காருமே பிளாக் கலர் தான் என்று கூறினான். ஓகே, இன்னொரு கேள்வி. போன வாரம் பீச் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் பார்ட்டி கொடுத்திருந்தாரு இல்லையா, அதுக்கு நீங்களும் வந்திருந்தீங்களா என்று கேட்டாள். உடனே அவளை உற்று பார்த்த ரோஹித், மிஸ்டர் பிரகாஷுக்கும் அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, அந்த பார்ட்டியை தானே சொல்றீங்க, அங்க நான் போயிருந்தேன் என்று கூறினான். அதற்குள் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டது. காரில் இருந்து இறங்கிய நித்யா ரோஹித்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனாள். அப்போது அவளை பார்த்த ரோஹித், ஒரு நிமிஷம் நில்லுங்க நித்யா, உங்களை பார்க்கும்போது மிஸ்டர் பிரகாஷோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரியே இருக்கு, அவங்கள உங்களுக்கு தெரியுமா என்று சீரியஸாக கேட்டான். அதை கேட்டவுடன் நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்வது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை பார்த்து புன்னகைத்த ரோஹித், இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று கூறினான். ரோஹித் அவளிடம் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பியவுடன் ஹாஸ்பிட்டல் வந்த நித்யா சாப்பாடு எடுத்து வராததால் பழங்களை வாங்கிக் கொண்டு தன் பெரியப்பாவை பார்ப்பதற்காக வார்டுக்குள் சென்றாள். அவருடைய அறையில் அருகில் செல்லும் போதே உள்ளே இருந்து அக்ஷயாவின் குரல் சத்தமாக வெளியில் கேட்டது. எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் அம்மா கூட சேர்ந்து வாழலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க என்று அக்ஷயா கூறினாள். அதற்கு அவளுடைய பெரியப்பா குணா ஏதோ சொல்லவும், என்னது நானும் பிரகாஷுமா? ஆமா, நீங்க சொல்றது சரிதான், நான் இப்ப பிரகாஷ் கூட தான் இருக்கேன், அது மட்டும் இல்ல அவரோட குழந்தைய நான் சுமந்துட்டு இருக்கேன். நான் நன்றி கெட்டவளா? அப்பா அம்மா இல்லாத அனாதையா நம்ம வீட்டுக்கு வந்தவள நாம தான் சோறு போட்டு வளர்த்திருக்கோம், அதனால நான் ஆசைப்பட்ட அவ தன்னுடைய வாழ்க்கைய விட்டு கொடுத்துதான் ஆகணும், அது அவளோட கடமை என்று அக்ஷயா கூறவும் உள்ளே இருந்த குணா, ஷீ, இனி நீ என் பொண்ணே கிடையாது என்று சத்தமான குரலில் கூறினார். ரொம்ப சந்தோஷம், நீங்க என்ன பொண்ணு கிடையாதுன்னு சொல்றது? நான் சொல்றேன், இனிமே நீங்க எனக்கு அப்பா கிடையாது, எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, இனிமே அவர்தான் எனக்கு அப்பா, நான் என்னோட இனிஷியலை மாத்திக்க போறேன் என்று அக்ஷயாவின் குரல் கேட்டது. இதற்கு மேல் நித்யாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் வேகமாக அந்த அறையின் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். அங்கே அக்ஷயா திமிராக நின்று கொண்டிருப்பதையும் அவளுடைய பெரியப்பா குணா கட்டலில் இருந்து கீழே விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். அவருடைய உடல் முழுக்க நனைந்திருந்தது. உடனே பதறிப்போன நித்யா அக்ஷயாவை பார்த்து முறைத்துக் கொண்டு விழுந்து கிடந்த குணாவை தூக்கி அப்படியே உட்கார வைத்தாள். அவருடைய ஆடை முழுக்க ஈரமாகவும் சற்று வெதுவெதுப்பாகவும் இருந்தது. உடனே அக்ஷயாவை பார்த்து கோபமாக முறைத்த நித்யா, ஏ அக்ஷயா, பெரியப்பாவை என்னடி பண்ணன, அவர் மேல தனியா ஊத்துனியா என்று கேட்டாள். ஆனால் அக்ஷயா கொஞ்சம் கூட பதறவில்லை. எதுவுமே நடக்காதது போல தன்னுடைய நகங்களை பார்த்து ரசித்துக் கொண்டு, நான் என்ன செஞ்சேன், நான் ஒண்ணுமே பண்ணல, அவர் தான் பெட்ல இருந்து கீழே இறங்கி என்ன அடிக்க வந்தாரு, நான் உடனே இந்த பிளாஸ்க்ல இருந்த தண்ணி எடுத்து அவர் மேல ஊத்திட்டேன் என்று தெனாவட்டாக கூறினாள். இதை கேட்டவுடன் நித்யாவின் இதய துடிப்பே ஒரு கணம் நின்றுவிட்டது. அந்த பிளாஸ்கில் வெந்நீர் இருந்தது. உடனே எழுந்து அக்ஷயாவிற்கு அருகில் சென்றவள் அவளுடைய கழுத்தை பிடித்து, அடி பாவி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, பெத்த அப்பா மேலேயே வெந்நீரை ஊத்திருக்கே, இரு உன்னை வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை பிடித்து தள்ளிவிட்டு நித்யா அவசரமாக ஓடி சென்று டாக்டரை அழைத்து கொண்டு வந்தாள். டாக்டர் வந்து குணாவை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவருடைய மார்பு முழுவதும் வெந்நீர் பட்டு வெந்து காயம் மிகவும் தீவிரமாக இருப்பதை பார்த்துவிட்டு, எப்படி இவர் மேல வெந்நீர் பட்டுச்சு, நீங்க எல்லாம் இவரோட ரிலேட்டிவ் தானே, இவரை கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா, கிட்டத்தட்ட இவர் உடம்பு வெந்து போச்சு, உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்ல ரொம்ப கஷ்டம் என்று கூறியவர் நர்ஸை அழைத்து ஐசியூவை தயார் செய்யுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். டாக்டர் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு உயிரே போய்விட்டது. எப்படியாவது தன்னுடைய பெரியப்பாவை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே, எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல ஒரு ஓரமாக கையை கட்டி நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்ஷயா, என்ன இந்த டாக்டர் இந்த பேச்சு பேசிட்டு போறாரு என்று தெனாவட்டாக கூறினாள். அதை கேட்டவுடன் குணாவிற்கு பயங்கர கோபம் வந்தது. அவர் கண்கள் சிவக்க, என் குடும்பம் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த குடும்பத்துல வந்து பிறந்திருக்க என்று கத்தினார். இதை கேட்ட அக்ஷயா கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் புன்னகையுடன், அது எப்படி எனக்கு தெரியும், போய் நரகத்துல இருக்கிற உங்க அப்பா கிட்டே அதை கேளுங்க என்று கோரினாள். அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை என்ன செய்றேன் பாரு என்று அவர் கத்தவும் உடனே நித்யா விரைந்து சென்று, பெரியப்பா ப்ளீஸ் வேண்டாம், இவகிட்ட பேசாதீங்க,
உங்க உடம்பு இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு என்று கூறினாள். ஆனால் குணா விடவில்லை. என்ன தடுக்காத நித்யா, இன்னைக்கு என் கையாலேயே இவ்வளவு கொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று அவர் மூச்சு வாங்க ஆவேசமாக கத்தவும் வெந்நீர் பட்டு வெந்து போயிருந்த அவருடைய மார்பில் இருந்த ரத்தம் வழிய தொடங்கியது. பெரியப்பா, பிளீஸ் கத்தாதீங்க, பேசாம படுங்க. நீங்க கத்துனா ரத்தம் இன்னும் அதிகமா வருது பாருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த குடும்பத்துல வந்து பிறந்ததுக்காக நான் தான் முதல்ல வைக்கப்படணும். நீங்க எனக்கு என்ன பெருசா செஞ்சு கழிச்சிட்டீங்க? எப்பவும் பஞ்சப்பாட்டுதான் என்று அக்ஷயா மேலும் மேலும் குணாவின் கோபம் அதிகரிக்கும் வகையில் பேசிக்கொண்டே இருந்தாள். இதை கேட்டவுடன் குணாவால் மூச்சுவிட முடியவில்லை. மார்பை பிடித்துக் கொண்டு அப்படியே சரிந்து விட்டார். இதை பார்த்த நித்யாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் குணாவை தாங்கி பிடித்துக் கொண்டு, ஐயோ பெரியப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? டாக்டர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று கத்தினாள். அதற்குள் நர்ஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கொண்டு வர டாக்டரும் நித்யா குரல் கேட்டு ஓடி வந்தார். அவரை பரிசோதித்தவர், இங்க என்ன நடக்குது? இதோ ஹாஸ்பிட்டல்ல நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேஷண்டோட பிபி ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவருடைய பல்ஸ் ரேட்டும் குறைஞ்சிட்டே வருது என்று கடுமையாக கூறியவர் நர்ஸை பார்த்து, இவர் உடனே ஐசியூவுக்கு கூட்டிட்டு போங்க என்று உத்தரவிட்டார். நித்யாவும் அழுது கொண்டே நர்ஸுடன் சேர்ந்து ஸ்ட்ரக்சரை தள்ளிக்கொண்டு சென்றாள். நித்யா வெளியே நிற்க ஐசியூ அறையின் கதவு மூடப்பட்டது. நித்யா தன்னுடைய தலைமுடியை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அந்த அறையின் வாசலில் சரிந்து உட்கார்ந்து விட்டாள். உதடுகளை பற்களால் கடித்து அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தவளுக்கு முடியாமல் மூச்சு திணறியது. கிட்டத்தட்ட 15 நாட்களாக அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் குணமாக்கிக் கொண்டு வந்தார். இன்னும் ஓரிரு நாளில் டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று டாக்டர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அக்ஷயாவால் அவர் மீண்டும் ஐசியூவிற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் நித்யா, இதெல்லாம் என்னாலதான். நான் மட்டும் ராகவ் 5 லட்சம் பணம் கொடுக்கறாருன்னு அவர் கூட போகாம நேரா இங்க வந்திருந்தா பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது என்று முணுமுணுத்து தன்னுடைய கை முஷ்டியை மூடி தரையில் குத்தினாள். சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தவள் விருட்டென்று எழுந்து வேகமாக குணாவின் அறைக்கு சென்றாள். அங்கே இருந்த அக்ஷயா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து ஸ்டைலாக மாட்டிக்கொண்டே, என்ன நித்யா, அந்த ஆள் இருக்காரா, போய் சேர்ந்துட்டாரா என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள். அக்ஷயாவை ஆத்திரமாக முறைத்த நித்யா படார் என்ற கதவை சாத்தி தாழ்பால் போட்டாள். இப்பொழுது அந்த அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தார்கள். இப்ப எதுக்கு கதவை சாத்துற? கதவை துற, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு எனக்கு என்று கூறினாள் அக்ஷயா. ஓஹோ, வீட்டுக்கு போகணுமா நீ? போயே என்று கூறியவள் கண்கள் தரித்து வெளியே விழுந்துவிடும் அளவிற்கு அக்ஷயாவை முறைத்து பார்த்தாள். அவளுடைய இந்த கோலத்தை பார்த்த அக்ஷயா ஒரு கணம் பயந்து போனாள். ஏன், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி மறைச்சு பாக்குற? கதவை திறடி, நான் வெளியே போகணும் என்று கத்தினாள். ஆனால் நித்யா அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வெறி கொண்டவள் போல சுற்றும் முற்றும் பார்த்தவள் அங்கே இருந்த ஒரு சேரை தூக்கி அக்ஷயாவின் மீது வீசினாள். சட்டென்று விலகிய அக்ஷயா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற என்று கேட்டவள் ஒரு மூலையில் சென்று பதுங்கிக் கொண்டாள். ஆமாண்டி, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. வீட்டுக்கு போகணும்னு சொன்னல, நான் கதவை லாக் பண்ணிட்டேன். அதோ அந்த ஜன்னல் வழியா ஏறி வெளியில குதிச்சு வீட்டுக்கு போ என்று ஆவேசமாக கத்தினாள் நித்யா. அதை கேட்ட அக்ஷயாவிற்கு திக்கென்றது. அவர்கள் இப்போது 17வது மாடியில் இருக்கிறார்கள். இங்கிருந்து கீழே குதிப்பதா? இதுவரை அதிர்ந்தோ எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட பேசாத நித்யாவின் இந்த கோலத்தை பார்த்த அக்ஷயா திகைத்து போனாள். நித்யா, இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரகாஷ் சும்மா விட மாட்டாரு என்று அக்ஷயா மிரட்ட, ஓ அப்படியா, சரி உடனே அவனை வர சொல்ல. என் பெரியப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன் என்று கத்திக்கொண்டே அங்கிருந்த ஒரு டேபிளை தூக்கி மூளையில் நின்று கொண்டிருந்த அக்ஷயாவை நோக்கி வீசினாள் நித்யா. ஆனால் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட அக்ஷயா குணா படுத்திருந்த கட்டலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டாள். அந்த மேஜை சுவரில் பட்டு உடைந்து சிதறியது. அதில் ஒரு துண்டு பறந்து வந்து நித்யாவின் காலை கிழித்தது. அவள் கால்களில் இருந்து ரத்தம் வழிந்தது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நித்யா கட்டலுக்கு அருகில் வந்து கீழே குனிந்து, வெளியில வாடி என்று கத்தினாள். 2 காதுகளையும் பொத்திக்கொண்டு மழையில் நனைந்த கோழி குஞ்சாய் கட்டலுக்குள் சென்று பதுங்கிய அக்ஷயா நித்யாவை பார்த்து, பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்னை பார்த்து உனக்கு பொறாம, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கத்தினாள். என்னது, உன்னை பார்த்த நான் பொறாம படுறேனா
என்று அந்த அறையே அதிரும் வண்ணம் சிரித்த நித்யா, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும், வெளிநாடு போய் நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நானும் பெரியப்பாவும் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா நீ கல்யாணம் ஆகாம இப்படி வயித்துல ஒரு குழந்தைய வாங்கிட்டு வந்த நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்ட, அதுவும் ஏன் புருஷன் கூட. அப்படி என்ன உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம போயிடுச்சா என்று நித்யா ஆவேசமாக கேட்கவும், இவ்வளவு நேரம் சரிக்கு சரி பேசிக் கொண்டிருந்த அக்ஷயாவால் இதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்க முடியவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், இதுல என் மேல எந்த தப்பும் கிடையாது, பிரகாஷ் தான் என்ன கம்பல் பண்ணினாரு என்று கூறினாள். அந்த ஆளுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ ஃபாரின் போய் படிச்சவதானே, அங்க உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா என்று கேட்டவள் சாக்கடையில் ஊறிக்கொண்டிருக்கும் பன்றியை பார்ப்பது போல அருவருப்பாக அக்ஷயாவை பார்த்தாள். அக்ஷயாவை பார்க்க பார்க்க அவளுடைய வெறி அதிகமாகியது. அங்கே டிப்ஸ் போடுவதற்காக இருந்த இரும்பு கம்பியை பிடித்து அதை அப்படியே தூக்கினாள். நித்யாவை அந்த கோலத்தில் பார்க்கும்போது சிவனுடன் ருத்ர தாண்டவம் ஆடிய காளிதேவியை போலவே இருந்தாள். அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்ஷயா, ஏ இப்ப நீ என்ன பண்ண போற என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். இனிமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடி என்று கூறிய நித்யா அவளை தாக்குவதற்காக தன்னுடைய 2 கைகளாலும் அந்த இரும்பு கம்பியை உயர்த்தினாள். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த அக்ஷயா, ஹெல்ப் ஹெல்ப், யாராவது காப்பாத்துங்க என்று சொல்லிக்கொண்டே கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டிலிருந்து வெளியில் வந்தவள் நித்யாவை பிடித்து தள்ளிவிட்டு கதவை நோக்கி ஓடினாள். உடனே நித்யாவும் அவளை பிடிப்பதற்காக கதவை நோக்கி ஓடவும் கதவு திறக்கவும் சரியாக இருந்தது. பிரகாஷ் அங்கு நின்று கொண்டிருந்தான். அக்ஷயாவை பத்திரமாக அணைத்துக் கொண்டவன் ஒரு கையால் நித்யாவின் கையில் இருந்த இரும்பு கம்பியை பிடித்து இழுத்து தூர வீசி எறிந்தான். அவனுடைய மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுத அக்ஷயா, பிரகாஷ் என்ன காப்பாத்துங்க, நித்யா என்ன கொல்ல வரா என்று மூச்சு திணறிக்கொண்டே கூறினாள். உடனே நித்யாவை பார்த்து முறைத்த பிரகாஷ், நித்யா உனக்கு என்ன ஆச்சு? அக்ஷயா இப்ப கர்ப்பமா இருக்கா, அவளையும் குழந்தையும் கொல்லணும்னு நினைக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படி என்ன அவ மேல உனக்கு வெறுப்பு என்று கேட்கவும், அவ என் பெரியப்பாவ என்ன பண்ணினா தெரியுமா என்று நித்யா ஆவேசமாக கேட்டாள். போதும் நிறுத்த நித்யா, உன் பெரியப்பாவோட சொந்த பொண்ணு அக்ஷயா, அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு என்று பிரகாஷ் கோபமாக கேட்கவும், அதை கேட்ட நித்யா வாய்விட்டு சிரித்தாள். பிறகு, என்னது சொந்த மகளா? நான் மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் அவ பெரியப்பாவையே கொன்னிருப்பா. இதுதான் உங்க 2 பேருக்கும் நான் கொடுக்கிற கடைசி வார்னிங். இன்னொரு தடவை எங்க வழியில வந்தா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கூறியவள் தரையில் கிடந்த அந்த இரும்பு கம்பியை எட்டி உதைத்துவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். பெரியப்பாவிற்கு ஏற்பட்ட அந்த நிலைமையை நித்யாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று யாருமற்ற அனாதையாய் நின்ற அவளை அவர்தான் இத்தனை வருடங்களாக வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் தன்னுடைய சொந்த மகளாலேயே இப்பொழுது உயிருக்கு போராடும் நிலையில் இருப்பதை நினைத்து அவளுடைய கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் வழிந்தது. இல்ல, நான் அழக்கூடாது, அழுதா பலவீனம் ஆயிடுவேன். இந்த நேரத்துலதான் நான் சோர்ந்து போகாம உறுதியோட இருக்கணும். நிச்சயம் என் பெரியப்பாவை நான் காப்பாத்துவேன் என்று நினைத்தவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன்னுடைய கைகளால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அப்பொழுது அவள் பின்னால் இருந்து, நித்யா ஒரு நிமிஷம் இல்ல என்ற குரல் கேட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.